Today we are going to meditate on Luke chapter 23 and verses 27 through 31. இன்றைக்கு நாம மெடிடேட் பண்ண போற வேத பகுதி என்ன அப்படின்னா, லூக்கா 23வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை. I will read that first in English and then in Tamil. முதலாவதாக நான் ஆங்கிலத்திலே வாசித்து பின்பு நான் தமிழிலே உங்களுக்காக வாசிக்கிறேன். Luke chapter 23 verses 27 through 31. A large number of people followed him, including women who mourned and wailed for him. Jesus turned and said to them, "Daughters of Jerusalem, do not weep for me. Weep for yourselves and for your children. For the time will come when you will say, 'Blessed are the childless women, the wombs that never bore, and the breasts that never nursed.' Then they will say to the mountains, 'Fall on us,' and to the hills, 'Cover us.' For if people do these things when the tree is green, what will happen when it's dry? For if people do these things when the tree is green, what will happen when it's dry?" நான் தமிழில் நான் வாசிக்கிறேன். லூக்கா 23வது அதிகாரம் 27வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை. பலரும் இயேசுவை தொடர்ந்தனர். சில பெண்கள் வருந்தி அழுதனர். அவர்கள் இயேசுவுக்காக கவலைப்பட்டனர். ஆனால் இயேசு திரும்பி அப்பெண்களை நோக்கி, "எருசலேமின் பெண்களே, எனக்காக அழாதீர்கள். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். ஏனெனில் பிள்ளைகளை பெற முடியாத பெண்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றும் பிள்ளைகள் இல்லாத பெண்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்றும் மக்கள் பேச போகும் காலம் வரும். அப்போது மக்கள் மலையை நோக்கி, எங்கள் மேல் விழு என்பார்கள். சிறு குன்றுகளை நோக்கி, எங்களை மறைத்துக்கொள் என்று சொல்ல தொடங்குவார்கள். வாழ்க்கை நன்றாக இருக்கும்போது மக்கள் இவ்வாறு நடந்து கொண்டால், தீமையான காலம் வரும்போது என்ன நிகழும்? அதுல பாத்தீங்க அப்படின்னா, பச்சை மரத்துக்கு இப்படி செய்வார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு எப்படி செய்வார்கள் என்று சாதாரணமா இருக்கிற அந்த டிரான்ஸ்லேஷன்ல, அதாவது வழக்கமா இருக்கிற டிரான்ஸ்லேஷன்ல இருக்கும். பட் இங்க எப்படி இருக்கு அப்படின்னா, வாழ்க்கை நன்றாக இருக்கும் போது மக்கள் இவ்வாறு நடந்து கொண்டால் தீமையான காலம் வரும்போது என்ன நிகழும் என்றார். Let's look into what God wants to tell us today. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்ன சொல்ல இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். The topic for today's meditation is tears for the wrong tragedy. Tears for the wrong tragedy. அதாவது ஒரு தவறான துயரத்திற்காக கண்ணீர். தவறான துயரத்திற்காக கண்ணீர். Why do we say that people were crying for something for which they did not have to cry or did not need to cry? நம்ம இந்த இடத்துல ஏன் இப்படி சொல்றோம்? எதுக்காக அழணுமோ அதுக்காக அந்த மக்கள் உண்மையிலேயே அழுகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பாக்குறோம். Was the crying genuine? Yes. அவங்க அழுதது உண்மையிலே அழுதாங்களா? ஆமா, நிச்சயமா. Were they moved for Jesus Christ? Did they have some kind of love or pity on Jesus Christ? Instead of saying love, I can say pity on Jesus Christ. Did they really care for Jesus? These women, இந்த பெண்கள் அழுதார்கள் அல்லவா, அவர்கள் இயேசு மேல அன்பு வச்சிருந்தாங்களா? அன்புன்னு சொல்றதை விட இப்படி சொல்லலாம், இயேசு மேல இரக்கம் வச்சிருந்தாங்க, இயேசு மேல பரிதாபம் வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். உண்மையிலேயே அவங்க அழுதாங்களா? உண்மையிலேயே மனதுல இருந்து அழுதாங்களா அப்படின்னா நிச்சயமாக உண்மையிலேயே மனதுல இருந்து தான் அழுதாங்க நம்ம சொல்ல முடியும். But the question is, were they crying for something they had to cry for? அவர்கள் எதற்காக அழணுமோ அதற்காக அழுதார்களா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காலையில நமக்கு இருக்கிற கேள்வி. For example, I just want to give you some examples. For example, imagine a firefighter running into a burning building to save a child. But the crowd outside weeps only because his uniform is dirty. And they do not realize the danger he is running toward. இப்ப நம்ம ஒரு கற்பனை செஞ்சு பார்த்துக்குவோம். ஒரு
ஃபயர் ஃபைட்டர், தீ அணைக்கின்ற படையை சேர்ந்த ஒரு வீரர் என்ன செய்யறாரு, பத்தி எரிந்து கொண்டிருக்கிற ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. அங்க ஒரு குழந்தைய காப்பாற்றுவதற்காக அவர் போறாரு. மக்கள் எல்லாம் பார்த்து, ஐயோ அவருடைய யூனிஃபார்ம் எவ்வளவு அழுக்கா இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எதை காண்பிக்குது அப்படின்னா, அவர்கள் என்ன மாதிரியான அபாயத்துக்குள்ள இந்த தீ அணைக்கும் படை வீரர் போகிறார் என்பதை பார்க்காமலே அவர்கள் வேற எதுக்கோ ஒண்ணு அழுதுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பார்க்கலாம். ஓ மேபி யூ மே திங்க் this this illustration may not be right. இந்த உதாரணம் சரியா இருக்காது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் let me give you another example. Let's see, there are some women sitting and watching a hospital drama on TV. நம்ம டிவில இப்படி யோசிச்சு பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல்ல ஒரு விஷயம் நடக்குது. அந்த டிராமாவை டிவியில பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். They are crying over the characters, the people who are suffering in the hospital, and there is especially one guy who is suffering from cancer and he's dying. Let's say he's dying. இப்ப சில பெண்கள்லாம் வீட்டுல உட்காந்து ஒரு டிராமா பாக்குறாங்க. ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க மக்கள்லாம் எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாக்குறாங்க. முக்கியமா ஒரு ஆளை பாக்குறாங்க. அவன் கேன்சர் வியாதினால கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் ரொம்ப வலியில துன்பத்துல அவன் இருக்கிறான். அதை பார்த்து இந்த பெண்கள், இந்த டிராமா பாக்குறவங்க எல்லாம் அழுகுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். So all these women imagine all these women are crying over the guy who is suffering in the drama. அந்த டிராமாவில் கஷ்டப்பட்டிருக்கிற பார்த்து இந்த ஒரு 4 பெண்கள்னு வச்சுக்கோமே, அவங்க அழுகுறாங்க அப்படின்னு வச்சுக்கோம். But they do not see the ability of the doctor who can heal them. அங்க இருக்கிற ஒரு டாக்டர் இருக்காரு. அந்த டாக்டர் அவங்களுக்கு எல்லாம் சுகத்தை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் அவங்க பார்க்கல, அந்த டிராமால பார்க்கல. Another thing, the more tragic thing is that all 4 of them have cancer. Let's imagine all 4 of them have cancer. இன்னொரு ஒரு பெரிய துயரமான ஒரு காரியம் என்னன்னா, அந்த 4 பேருக்குமே கேன்சர் இருக்கு. But they are watching somebody suffering from cancer in the drama. அங்க 4 பேருக்குமே கேன்சர் இருக்குது. ஆனா அவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, அங்க அந்த கேன்சர்ல கஷ்டப்பட்டு இருக்கிற அவங்கள பாக்குறாங்க. அந்த டிவில பார்த்து அழுது கொண்டிருக்கிறாங்க. பட் they don't realize that they have problem. அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத அவங்க உணர மாட்டேங்கிறாங்க. And all that they have to do now is, oh my goodness, somebody is suffering there, and we need to take care of ourselves, and we need to go through a very good treatment. That's what they have to think. ஆனா அவங்க இப்ப என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த டிராமால ஒருத்தர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், அது போல நாம கஷ்டப்படக்கூடாது. எனவே நாம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போவோம். அங்க ஒரு டாக்டர் இருக்கிறாரு. There is a doctor who is treating. So similarly, we need to find a doctor and we need to go through treatment. That's not what they are thinking, but they are crying over the characters who are suffering in the drama. ஆனா அப்படிலாம் யோசிக்காம அவங்க என்ன செய்றாங்க, அங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த கதாபாத்திரங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள பார்த்து அழுது கொண்டிருக்காங்கன்னு வச்சுங்களேன். So somebody gets into the house and says, hey, stop crying for the people who are, in the drama going through suffering, but take care of yourself. You are suffering, and probably after a year or 2, you are going to die. I know your crying is sincere. I know you really feel for the people, but come on, don't cry for them. It's time for you to cry for yourself. இப்போ ஒருத்தர் அந்த வீட்டுக்குள்ள சொல்றாரு, பாருங்க, நீங்க அவங்கள பார்த்து நீங்க அழுது கொண்டிருக்கீங்க. உங்களுக்கே ப்ராப்ளம் இருக்கு, உங்களுக்கே வியாதி இருக்கு. நீங்க உங்களுக்காக அழணும்.
நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். நீங்க சரியா உங்களை பார்த்துக்கணும். நீங்க அவங்களுக்கு அழுகிறத விட்டுட்டு நீங்க என்ன செய்யுங்க, உங்களுக்காக அழுங்க. உங்களுடைய நீங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க. யாருக்கு தெரியும், கொஞ்ச காலத்துல 1 வருஷத்துல இல்லது 2 வருஷத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? That's the scenario we see here. அந்த மாதிரியான காட்சி தான் இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். My friends, this is a very important passage for us. It doesn't mean that we should not cry for others. It doesn't mean that we should not take pity on them. We should not, it doesn't mean that we should not be moved in our hearts for the people who are suffering. இது நம்ம யார் மேலேயும் பரிதாபப்படக்கூடாது அப்படின்ட்டோ, யாருடைய ஃபீலிங்ஸை நம்ம அறிஞ்சு கொள்ளக்கூடாது அப்படிங்கிறட்டோ, அல்லது யாருக்காகவும் நம்ம அழக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. But we need to, if we are in danger, we need to take care of ourselves. நாம ஒரு அபாயத்துல இருக்கிறோம் அப்படின்னா நாம நம்மை பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். Let's look at what's going on in this passage. இந்த இடத்துல என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். First thing is the danger of sentimental religion. The danger of sentimental religion. அதாவது ஒரு உணர்வு சார்ந்த மதத்தினுடைய அபாயம். If we talk about the death of Jesus Christ, some people will cry even today. நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை பாடுகளை குறித்து பேசணும்னா சிலர்லாம் அழுவாங்க. I have seen some people watching the film, Jesus, and crying. But they never repented. They never changed their lives. They never surrendered their lives to God. நான் பார்த்திருக்கிறேன், இயேசு அப்படிங்கிற ஒரு ஃபில்ம் அந்த காலத்துல கேம்பஸ் குருசேட் மூலமா வந்திருந்தது. அதை போடும்போது எல்லாரும் பார்த்து அழுவாங்க. நிறைய பேர் பார்த்து அழுவாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி அழுவாங்க. ஆனா அழுததுக்கு அப்புறம் அவங்க மனம் திரும்புறாங்களா? மனம் திரும்புறது கிடையாது. அழுதுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கை மாறுது அப்படின்னா அதெல்லாம் மாறாது. But they cried for Jesus Christ. அவர்கள் இயேசுவுக்காக அழுதார்கள். Was the crying genuine? Yeah, yes. I wouldn't doubt that. அவங்களுடைய அழுகை உண்மையிலேயே உண்மையா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி உண்மையா தான் இருந்துச்சு. அவங்க பொய்யால அழுகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பொய்யால அழுகல. But what is the use of that? They just had to repent. They had a problem. They had the cancer of sin. All that they had to do was to repent. If they did not repent, then God's judgment would come upon them. அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் இயேசுவை பார்த்து ஐயோ இயேசு இப்படி சிலுவையில அறையப்பட போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அழுவது மட்டுமல்ல, அல்லது அழுதாலும் அது ஓகே தான், அதோட சேர்ந்து அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அல்லது அதோட சேர்ந்தோ அல்லது அதை தாண்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க மனம் திரும்ப வேண்டும். அவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் சீக்கிரமாக ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது என்பதை நான் பார்க்கிறோம். Here Jesus says very clearly in this passage. இங்க இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக அவர் சொல்கிறார். Daughters of Jerusalem, do not weep for me, weep for yourselves and for your children. எருசலேமிலே உள்ள பெண்களை நீங்க எனக்காக அழாதீங்க. எருசலேமின் பெண்களை நீங்க எனக்காக அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காகவும் அழுங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றத பார்க்கிறோம். Because he says there will come a day when you will say it's good to be without child. நீங்க சொல்லுவீங்க ஒரு நாள் வரும், அப்ப என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, பிள்ளை இல்லாம இருக்கிறதே பரவாயில்ல அப்படின்னு, ஆசீர்வாதம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. They were living in a culture where barrenness was considered a curse from God. அவங்க எந்த மாதிரியான கலாச்சாரத்துல இருந்தாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஒருத்தவங்க பிள்ளை இல்லாம இருந்தாங்கன்னா அது சாபம் அப்படின்னு கருதக்கூடிய ஒரு கலாச்சாரத்துல இருந்தாங்க. But Jesus says there will come a day when you will say, I'm blessed because I don't have children. நீங்க ஒரு நாள் வரும், அந்த நாள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க சொல்வீங்க எனக்கு பிள்ளை இல்ல, அதுக்காக எனக்கு சந்தோஷம், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. Why? Because you have to run for your lives. நீங்க உங்க வாழ்க்கைக்காக நீங்க ஓட வேண்டியது இருக்கும். So you don't need to care about your children. You don't need to be concerned about the safety of the children. You just have to run.
என்ன மாதிரியான நாள் வரும் அப்படின்னா, நீங்க உங்க பிள்ளைகளை வந்து காப்பாற்றணும்னு யோசிக்க தேவையில்லை. உங்க பிள்ளைங்களுக்காக கதற தேவையில்லை. நீங்க உங்களை மட்டும் சேஃப்டி பண்றதுக்காக, உங்களை காப்பாத்துறதுக்காக நீங்க ஓடும்படியாக ஒரு காலம் வரும் அப்படின்னு சொல்றாரு. வாட் இஸ் ஜீசஸ் டாக்கிங் அபவுட் ஹியர்? இயேசு எதை குறித்து இங்க பேசுறாருன்னா, ஜீசஸ் இஸ் சேயிங் தட் இஃப் இஸ்ரேல், இஃப் ஜெருசலம், இஃப் த பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் would not repent, something tragic was going to happen. And that was a judgment upon the people of Israel. And that judgment came in the form of the destruction of the temple of Jerusalem in AD 70. நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு இந்த இடத்துல சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களே, எருசலேமே, நீங்க உங்களுக்காக அழுங்க, உங்களுக்காக அழுது நீங்க என்ன செய்யுங்க, மனம் திரும்புங்க, என்ன குறித்து பரிதாபப்படாதீங்க. ஏன் அப்படின்னா, நீங்க மனம் திரும்பாம இருக்கிறதுனால என்ன நடக்க போகுது? ஒரு பெரிய நியாய தீர்ப்பு உங்க மேல வரப்போகிறது. அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, சீக்கிரமாக உங்களுடைய ஆலயம், எருசலேமின் ஆலயம் வந்து உடைக்கப்பட போகிறது, அழிக்கப்பட போகிறது, ஒன்றுமில்லாமல் பண்ணப்பட போகிறது அப்படின்னு இயேசு சொல்றாரு. அதை ஏற்கனவே சொல்லிட்டார். ஏற்கனவே அவர் சொல்லியிருக்கிறாரு. தீர்க்க தரிசனமாக அவர் சொல்லியிருக்காரு. இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா, கிபி 70வது வருஷத்துல இது நடந்துச்சு. when Emperor Titus invaded Jerusalem, he destroyed the temple. தீத்து அப்படிங்கிற ஒரு ரோம பேரரசர் எருசலேமை வந்து கைப்பற்றின போது அவர் அங்கு இருந்த தேவாலயத்தை அவர் உடைத்து நொறுக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். that temple is not rebuilt again. அந்த ஆலயம் இன்னும் கட்டப்படவில்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். So Jesus says, you cry for Jerusalem, you cry for yourselves. I'm going to be resurrected on the third day. நீங்க எனக்காக அழாதீங்க, நான் வந்து 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்ப போறேன். நீங்க உங்களுக்காக அழுங்க, எருசலேமுக்காக அழுங்க, நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். So the first point I want to share with you is the danger of sentimental religion. நம்ம வந்து இந்த சென்டிமெண்டலான அந்த ஒரு மதம் சார்ந்த வாழ்க்கை வாழாம உண்மையிலேயே நம்ம ஆண்டவரை நேசிப்பவர்களாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். These women were moved by emotion but missed the message. இந்த பெண்கள் வந்து உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக தூண்டப்பட்டு தான் அழுகுறாங்க. ஆனா அவங்க உண்மையான மெசேஜ் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து ரியலைஸ் பண்றாங்க. Why Jesus was going to the cross and what was going to happen and what they had to do, they did not realize. ஏன் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவை மரணம் அடைய போகிறார், ஏன் வந்து அவர்கள் உண்மையிலேயே அழ வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் அப்படிங்கிற அந்த காரியத்தை அவர்கள் உணராமல் போய்விட்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, the question is, do I equate feeling sorry with actual repentance? நான் வந்து அதாவது ஐயோ நம்ம செஞ்சிருக்க கூடாது, இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு யோசிக்கிற அந்த ஒரு உணர்வை உண்மையான மனம் திரும்புதலோட நாம சமப்படுத்துறோமா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Sometimes when I teach repentance, I ask people, what is repentance? Tell me. They will say crying, shedding tears, feeling remorse, or so many other things, but they will never say, or seldom do I find people saying this. Repentance means turning our heart to God or changing our direction toward God. பல வேளைகள்ல நான் கேட்கும்போது மனம் திரும்புதல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு சில வேளை கிளாஸ்லாம் எடுக்கும்போது நான் கேட்டேன் அப்படின்னா, மனம் திரும்புதல்னா என்ன சொல்லுவாங்க? அழுவதுன்னு சொல்லுவாங்க, கண்ணீர் விடுவதுன்னு சொல்லுவாங்க, ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு உணர்வது அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் பல விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க. பட் ரொம்ப ரொம்ப ரேரா தான் நான் பார்த்திருக்கிறேன் மக்கள் சொல்றது என்ன அப்படின்னா, நம்முடைய இதயத்தை வந்து ஆண்டவரை நோக்கி திருப்புவது, நம்முடைய திசையை வந்து மாற்றி ஆண்டவருக்கு நேரா போவது என்று சொல்வது வந்து அரிதாக நான் பார்த்திருக்கிறேன். பட் ரியல் ரிபெண்டன்ஸ் இஸ் changing our heart, turning our heart to God and turning a direction toward God. நம்ம உண்மையாக மனம் திரும்புதல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்புவது, நம்முடைய திசையை ஆண்டவருக்கு நேராக திருப்புவது, ஆண்டவரை நோக்கி நம்முடைய வாழ்க்கையில சென்று கொண்டே இருப்பதுதான் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். There are two kinds of people in the church. சபையில 2 விதமான மக்கள் இங்க இருக்கிறத நான் பார்க்கிறேன். I'm not talking about our church. It's true of every church. நான் நம்முடைய சபையை மட்டும் பத்தி நான் பேசல, எல்லா சபைக்கும் இது பொருந்தும் அப்படின்றத நான் சொல்வேன். Two kinds of people. There are people who are in the church but moving towards the world. சிலர் இருக்காங்க, சர்ச்சுக்குள்ள இருக்காங்க, அவங்க உலகத்தை நோக்கி போய்கொண்டே இருக்காங்க. When I say world, I'm talking about the ungodly system of the world. நான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லும்போது தேவ பயமற்ற அந்த முறைமைகள், காரியங்களை குறித்து நான் பேசுறேன். The world is good. Jesus loved, God loved the world so much that he gave his one and only son. இந்த உலகம் நல்லதுதான், உலகத்தை ஆண்டவர் நேசித்தார், அதனால்தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். But the world is filled with ungodly systems. ஆனா இந்த உலகத்து பாத்தீங்கன்னா தேவ பயமற்ற பல்வேறு காரியங்களால நிரப்பப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். So there are some people in the church who are moving towards the ungodly things in the world, but they are in the church. சிலர் பாத்தீங்கன்னா சர்ச்ல இருக்காங்க, அவங்க தேவன் அற்ற, தேவ பயபக்தி அற்ற அந்த காரியத்தை நோக்கி அவங்க சென்று கொண்டே இருக்கிறார்கள். But they may be somewhere near to the pulpit or near to the pews. அவங்க pulpit பக்கத்துல கூட இருக்கலாம், அல்லது சேர் எல்லாம் போட்டு நம்ம உட்கார்றோம் இல்லைங்களா, அது பக்கத்துல கூட இருக்கலாம். They are not standing at the doorstep or outside the church, but they are inside, very much inside the church. But the hearts are moving towards the world. அவங்க உண்மையிலே சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிறாங்க, புல்பிட் பக்கத்துல கூட அவங்க இருக்கலாம், அப்புறம் அங்க உட்கார்ந்து இருக்கலாம், அங்க சேர்லாம் போட்டு அங்க உட்கார்ந்து இருக்கலாம், வெளியில எல்லாம் நிக்கல, வெளில எல்லாம் நின்னுலாம் பார்க்கல, அவங்க பக்கத்துலதான் இருக்காங்க, உட்கார்ந்துதான் இருக்கிறாங்க. பட் அவங்களுடைய இதயம் மட்டும் என்ன செய்யுதுன்னா அந்த உலகத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கு. But I see another set of people. இன்னொரு விதமான மக்கள் சர்ச்சுக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கிறேன். They are probably not near the pulpit or not sitting there, but they are moving towards God. அவங்க ஒருவேளை புல்பிட் பக்கத்துல இல்ல, பெரிய பெரிய ஊழியங்கள்லாம் செய்யாம இருக்கலாம், பெரிய காரியங்கள்லாம் செய்யாம இருக்கலாம், அவங்க பாட்டு பாடாம இருக்கலாம். They may not be singing, leading praise and worship, or they may not be doing all that, but their hearts are moving towards God. ஆனா அவங்களுடைய இதயங்கள் பாத்தீங்கன்னா ஆண்டவர் நோக்கி போய்கொண்டே இருக்கு. So they grow each day they grow stronger in the Lord. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஆண்டவருக்குள்ள பலப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்றத பார்க்கிறோம். But the point is, are you moving towards the cross, moving towards Jesus? That's the point. நீங்க இயேசுக்குள்ள போய்கிட்டே இருக்கீங்களா அப்படிங்கறதா. But there are people outside the church, but they are also moving towards the cross. சர்ச்சுக்கு வெளியிலேயே நிறைய பேர் இருக்காங்க, அவங்களும் பாத்தீங்கன்னா இயேசு அவங்களுக்கு பிடிக்குது, அவங்க மூவ் பண்ணிட்டே இருக்காங்க. பட் they may not be real Christians, the disciples of Jesus. அவங்க உண்மையிலேயே இயேசுடைய சீடர்களாக இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இயேசுவை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறார்கள் சொல்லி நான் பார்க்கிறோம். The question this morning is, are you moving towards Jesus? If I am not moving towards Jesus, then I have not repented. நான் இயேசுவை நோக்கி நான் போய்கொண்டே இல்லை அப்படின்னா நான் உண்மையிலே மனம் திரும்பல அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கிறேன். If I am moving towards the world and crying over the death of Christ, நான் உலகத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறேன், ஆனா இயேசு மரித்தார், பாடுகள் அப்படின்லாம் யோசித்து நான் அப்படியே அழுகிறேன் அப்படின்னா, there is no use in that. அதுல பாத்தீங்கன்னா எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். Here Jesus is telling the women, come on, you cry for yourselves. நீங்க உங்களுக்காக நீங்க அழுங்க. You cry for your children. உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க. If they can do this to green tree,
the tree that's green, which is me, the innocent, I have not committed sin, but they are doing it to me. But what will happen to you, a dry tree? You know, you are already guilty. You have committed sins, and finally, Jerusalem, or the people of this city, Israelite people, have decided to crucify me. ஆண்டவர் சொல்றார், நீங்க உங்களுக்காக அழுங்க. இந்த இந்த பசுமையான மரத்துக்கு இப்படி நடக்கும் என்றால் பட்ட மரத்துக்கு என்ன நடக்கும்? யோசித்து பாருங்க. நான் வந்து பாவம் செய்யல, நான் வந்து உண்மையாக இருக்கிறேன், எனக்கே இப்படி நடக்கும் என்றால் நீங்க வந்து பாவம் செஞ்சிருக்கீங்க, நீங்க உலர்ந்த மரம், உங்களுக்கு என்ன நடக்கும்? நீங்க யோசித்து பாருங்க. இந்த எருசலேம், இந்த இஸ்ரவேல் மக்கள், அவர்கள் வந்து என்ன சிலுவையில அறைவதற்காக அவர்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். My friends, let your emotions lead you to get closer to God. உங்களுடைய உணர்வுகள் ஆண்டவர்ட்ட இன்னும் நெருங்கி சேர்வதற்கு அது உங்களை உந்தி தள்ளட்டும். This is what I just want to share first. இதுதான் நான் முதல் காரியமாக ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். The second thing is, Jesus gives a warning. Weep for yourselves. இயேசு வந்து ஒரு எச்சரிக்கை வார்த்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க உங்களுக்காக அழுங்க அப்படின்னு சொல்றாரு. Say for example, we are watching TV. We are watching TV. We are watching some again, let's say watching a drama. ஒரு drama நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் டிவில அப்படின்னு வச்சுக்கீங்களேன். So there is a what do you call, scroll, message going on at the bottom, breaking news. There is going to be a flood. Dam is going to break. Evacuate the place. ஒரு செய்தி வருதுன்னு வச்சுங்களேன், கீழே ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு. பிரேக்கிங் நியூஸ். வெள்ளம் வரப்போகிறது, அணை உடைய போகிறது, இடத்த வந்து காலி பண்ணுங்க அப்படின்னு வந்துகிட்டே இருக்கு. We are so much, immersed into the drama, the characters, and the plots and everything. அந்த டிராமாவில் இருக்கிற அந்த பாத்திரங்கள், அங்க இருக்கிற நடக்கிற காரியங்கள், எப்படிலாம் அந்த கதை வந்து நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அப்படியே அதுல மூழ்கிட்டோம். பட் nobody is watching the breaking news. அந்த பிரேக்கிங் நியூஸை யாருமே பார்க்கல. பட் பிரேக்கிங் நியூஸ் is good news. அந்த பிரேக்கிங் நியூஸ் இருக்குல்ல, அதுவும் நல்ல செய்தி தான். பட் பிரேக்கிங் நியூஸ் இஸ் a warning, but the warning is good. அங்க பிரேக்கிங் நியூஸ் என்னவா இருக்கு? அது ஒரு எச்சரிக்கையின் செய்தியாக இருக்கு. அந்த எச்சரிக்கையின் செய்தி வந்து நல்ல செய்தி தான். பட் many times people don't watch the warning sign or warning message. நிறைய வேளையில மக்கள் என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, அந்த எச்சரிப்பின் செய்தி அல்லது எச்சரிப்பின் அந்த சின்னம் இருக்கு இல்லையா, அதை பார்க்கறதே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். Here, as I said before, Jesus warned of a coming judgment in AD 70 that would make barrenness a blessing and death preferable to survival. நம்ம இங்க என்ன பார்க்கிறோம்னா, மக்கள் வந்து மக்களுக்கு எச்சரிக்கை ஆண்டவர் தராரு. கிபி 70வது வருஷத்துல ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வரப்போகிறது, நீங்க அதை குறித்து அழுங்க. அப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்வீங்க அப்படின்னா, பிள்ளை இல்லாம இருக்கிறதே பெட்டர், நல்லதுதான், ஆசீர்வாதம் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. அது மட்டும் இல்ல, செத்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, வாழ்வதை காட்டிலும் செத்தா பரவாயில்ல அப்படின்னு யோசிக்கும் காலம் வரும், அதை குறித்து நீங்க அழுங்க அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். Many struggle with future blindness. Many struggle with future blindness, acting as if today's choices have no tomorrow. நிறைய பேர் எப்படி வாழ்றாங்க அப்படின்னா, வருங்காலத்தை குறித்து குருடாக இருந்து, அதாவது இன்னைக்கு நாம செய்யும் காரியம் வந்து நாளையை உருவாக்கும், இன்னைக்கு நாம எடுக்கிற தீர்மானங்கள் தான் நம்முடைய நாளையை உருவாக்கும் என்பதை அறியாமலே அநேகர் வாழ்கிறார்கள். அருமையானவர்களே, Jesus is doing what a good therapist might do. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு நல்ல தெரபிஸ்ட், ஒரு நல்ல கவுன்சிலர் போனீங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாரோ அதுதான் அவர் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து செய்யறத நாம பார்க்கிறோம். Jesus is actually highlighting the consequences of the sins of Jerusalem, and he says, come on, you need to
awaken your forward thinking repentance. That's what Jesus is saying. ஏசு இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, கவுன்சிலிங்க்கு நம்ம ஏசுகிட்ட போன இந்த மக்கள்லாம் போய், ஐயோ உங்களை பார்த்து எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏசு என்ன சொல்றாருன்னா, சரி என்னை பார்த்து கஷ்டப்படுறீங்க, பரிதாபப்படுறீங்க, ஓகே நல்லது. பட் ஏசு இங்க வந்து ஒரு கவுன்சிலரா, ஒரு தெரபிஸ்டா அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க வரப்போற விளைவுகளை நீங்க பாருங்க. நீங்க வரப்போற விளைவுகளை வந்து தடுப்பதற்காக இன்னைக்கு நீங்க மனம் திரும்புங்க. இன்னைக்கு மனம் திரும்புனீங்க அப்படின்னா நாளைக்கு வரப்போற அந்த விளைவை வந்து நீங்க தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு சொல்வார். Even this morning, Jesus is a very good counselor for us. He is a very good therapist for us. இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல ஒரு தெரபிஸ்டா இருக்கிறார், நல்ல ஒரு ஆலோசகராக இருக்கிறார், நல்ல ஒரு சுகமளிப்பவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டன்ட் மை ஃப்ரெண்ட்ஸ். We should never treat God's warnings as scare tactics. நம்ம ஆண்டவர் சொல்ற அந்த எச்சரிப்பின் வார்த்தைய நம்ம பயமுறுத்துறதுக்கான ஒரு தந்திரமான காரியம் அப்படின்னு நம்ம நினைச்சிடவே கூடாது. We need to see those warnings as lifelines of grace. நம்ம அதை எப்படி பார்க்கணும்னா, ஆண்டவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறதுனால, ஆண்டவர் நம்ம மேல கிருபை வச்சிருக்கிறதுனால, ஆண்டவர் நமக்கு வந்து எச்சரிப்பை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, when we are tempted to do something, God gives us a warning. நம்ம ஒரு காரியத்தை செய்வதற்காக சோதிக்கப்படும் போது, ஒரு பாவத்துல விழுவதற்காக சோதிக்கப்படும் போது, ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை நிச்சயமா கொடுப்பாரு. When we are in Christ, when we have the Holy Spirit would speak to us. நம்ம இயேசு கிறிஸ்துவுல இருக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் நம்மகிட்ட பேசுவார். But we need to repent. That's very important. Then Jesus says the logic of divine justice. இயேசு கிறிஸ்து வந்து எப்படி அதாவது தேவன் வந்து நியாயம் தீர்க்க போறார் அப்படிங்கறத குறித்து அவர் சொல்லும்போது சொல்றாரு, if the innocent Jesus, the green tree is treated like this, what will happen to the dry tree, the people who are really truly guilty? எனக்கே இப்படி நடக்கும் அப்படின்னா, நான் பாவம் செய்யறது எனக்கு இப்படி நடக்கும் அப்படின்னா, பாவம் செஞ்ச மக்களுக்கு என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. இந்த உலர்ந்த மரத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத நீங்க யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். Jesus reverses the thought of minimizing personal responsibility. அதாவது நாம நமக்கான பொறுப்பை எடுக்கும் அந்த காரியத்தை சில வேளையில நம்ம குறைக்கிறோம் இல்லையா, அதை வந்து இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல மாற்றுகிறார் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். If the innocent suffers like this, what about the guilty? பாவம் செய்யாதவங்களே இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இந்த அத பாவம் செஞ்சவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். At the same time, Jesus says, take responsibility for your sins. அதே நேரத்தில் இயேசு சொல்றாரு, உங்களுடைய பாவத்துக்காக நீங்க என்ன செய்யுங்க, நீங்க பொறுப்பு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். So the question is, I'm ending now. The question is, do I think I'm exempt from consequences because I'm not that bad? நான் வந்து அவங்கள காட்டிலும் நான் வந்து ரொம்ப கெட்டவன்லாம் கிடையாது, அதனால எனக்கு பனிஷ்மெண்ட் வராது அப்படிலாம் கிடையவே கிடையாது. So when I do something wrong, I need to realize, நான் பாவம் செய்யும் போது, நான் தவறு பண்ணும்போது, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும்போது நான் தப்பு பண்றேன் அப்படிங்கறத நம்ம யோசிக்கிறோம். But many times I'm not that bad. I'm not as bad as the other guy, so I'm okay. So நம்ம பலவேளை எப்படி யோசிக்கிறோம் அப்படின்னா, அந்த ஆளை காட்டிலும் நான் கெட்டவெல்லாம் கிடையாது, நான் ஓகே பரவாயில்ல, எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வராது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். பட் இட்ஸ் நாட் how that works. ஆனா அப்படி இது வேலை செய்வது இல்லை என்பதை நம்ம பார்க்கிறோம். So today, as we are moving towards Good Friday, நம்ம நல்ல வெளியை நோக்கி நம்ம போகும்போது நம்ம ஒரு காரியத்தை மனதில் வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Yes, we look at the cross. நம்ம கிராஸை பார்க்கிறோம், சிலுவை பார்க்கிறோம். Yes, we are moved in our hearts about the suffering that Jesus went through. இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளை பார்த்து நம்முடைய இதயம் வந்து அப்படியே நொறுங்குது, அது இதயம் வந்து அசைக்கப்படுகிறது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. But what do we do with that? நம்ம அதை வைத்து நம்ம என்ன பண்றோம்? Sometimes when people sing songs about this cross, நம்ம சிலுவை குறித்த பாடல்களை மக்கள் பாடும்போது, are we really repenting or simply crying?
ஆனா சும்மா நம்ம அழுது மட்டும் போயிடுறோமா, பரிதாபப்பட்டு மட்டும் போயிடுறோமா, அது உண்மையிலே நம்ம மனம் திரும்புறோமா அப்படிங்கிறத பார்க்கிறோம். My friends, when we look at the cross, let's think it's a sign of God's love. நம்ம சிலுவையை பார்க்கும்போது நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய தேவனுடைய அன்பு என்பதை நம்ம பார்க்கிறோம். And he lavished his love on you and me. அவர் தன்னுடைய அன்பை வந்து உங்க மேல பொழிந்தார் என்பதை பார்க்கிறோம். ஏன் மேல பொழிந்தார் என்பதை பார்க்கிறோம். So that love should move us to get closer to Jesus Christ. அந்த அன்பு வந்து இன்னும் அதிகமாக இயேசு கிட்ட திரும்ப வைக்க வேண்டும். It should not be simply pity. இது வந்து ஒரு பரிதாபமாக மட்டும் இருக்கக்கூடாது.